விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகளை வைத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 6ஆம் இடத்துல அப்படியே உங்களுடைய 5ஆம் அதிபதியோடு இணையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்ங்க இந்த காலகட்டம். அதாவது 4, 5ஆம் அதிபதியோட உச்ச சுக்கிரன் இணையக்கூடிய தன்மையில் என்ன இருக்கும்? தொழில் அமைவும், 6ஆம் இடத்தினுடைய வேலை அமைப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க. ஐயா எனக்கு இந்த ஐடியா இருக்குங்க, எனக்கு அந்த ஐடியா இருக்குங்க, ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்குன்னு தெரிலங்க, எனக்கு ஒரு டீம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். கூடுதலாக இன்னொரு நல்ல விஷயமும் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஆகாத ஒரு குரு அப்படின்னாலும் கூட அவர் முயற்சி ஸ்தானத்தை வக்கர நிவர்த்தியோட 12, 13ஆம் தேதியோட அந்த வக்கர அமைப்புகள் நிவர்த்தியாகி ராசியையும் முயற்சி ஸ்தானத்தையும் 9ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில குரு பகவான் உண்மையிலேயே நல்ல பலன்களை அடுத்தடுத்து தரப்போறாரு. கூடுதலா இன்னொன்னு என்ன, சூரியன் சுபத்துவமாகிறாரு, செவ்வாய் சுபத்துவமாகிறாரு, உங்களுடைய பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல அமரக்கூடிய பொற்காலம்னு சொல்லிடலாங்க. கோச்சார நிலைகள் மிகப்பெரிய அமைப்புகள்ல நல்ல தன்மையில இருக்கு. கூடுதலாக தசாபுத்தியும் ஒத்துழைச்சா இந்த இடத்துல தாங்க பெரிய அதிர்ஷ்டம். பல நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் ஜாக்பாட் மாதிரி வந்து அப்படியே கிடைச்சதுங்க. இத்தனை வருஷம் இது நடக்குமா கிடைக்குமான்ற முயற்சியிலே வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருந்து என்று சொல்லக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட 15ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு பிறகும் உங்களுடைய ராசிநாதன் மாத பிற்பகுதியில 26ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய பொற்காலம்ல 7ஆம் இடத்துல இருந்து அவர் ராசியை பார்க்கறது. அப்ப என்ன, திருமண அமைப்புகள், வீடு வாகன அமைப்புகள், நினைச்சதை பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வெக்கேஷன் போறேன் அங்க போறேன் இங்க போறேன்ற மாதிரியான மனம் புத்துணர்ச்சியாகவே இருக்கக்கூடிய அமைப்பு மாத பிற்பகுதியில 2 சுபர்கள் ராசியை வலுத்து பார்க்கக்கூடிய நிலையால் இருக்கக்கூடிய தன்மை தான். அப்போ பங்கமே இல்லாத நிலையில ராசி சுபத்துவ நிலை அடையும் போது தாங்க நல்லது நடக்கும். நோய் தீரும், பிரச்சனை தீரும், நல்லா இருப்பீங்க, செலவு பண்ணுவீங்க. செலவு பண்றதுக்கு பணம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். அந்த பணம் கைக்கு வந்து கிடைக்கிறது, அதுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஆஃபர் லெட்டர் கிடைக்கிறது, அங்க போறது இங்க போறதுன்ற மாதிரியான விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல இனிய நிகழ்வாகவே அத்தனை பேருக்கும் இந்த மார்ச் 2026 நிச்சயமாக நடந்தே தீரும்.